السلام عليكم ورحمة الله وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة وقال الله تعالى أيضا يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திரு பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால் சார்ந்து பகர்கின்றேன். அண்ணல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜ்தபா காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்கள் பின்துயர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஊன்கள் மற்றும் கயாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் ஸலாத்தினும் கருணையும் சலாமினும் ஈடேற்றமும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றி வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்களை வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறு, அதே போன்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் விலகி தவிர்ந்து கொள்ளுமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் முற்று முழுதுமாக தவிர்ந்து விலகி நடக்க வேண்டும் என்பதை அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஈருலகிற்கும் சுபிட்சமான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று சொன்னால் எம் வாழ்க்கையை தக்வாவின் அடிப்படையில் எம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இச்சந்தர்ப்பத்தில் தெரிந்து கொள்கின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்துல பலவிதமான ஜீவராசிகளை படைப்பினங்களை படைத்திருக்கின்றான். அதிலும் சிரேஷ்டமான கண்ணியமான ஒரு படைப்பாகிய மனிதனை படைத்திருக்கின்றான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அந்த மனிதனை படைத்து அந்த மனிதனால் நிகழக்கூடிய தவறுகளையும் அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான், குல்லு பனி ஆதம ஹத்தாஉன் வ கைருல் ஹத்தாஇன தவ்வாபுன். ஆதமுடைய மக்கள் அனைவரும் அல்லாஹு தஆலா மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் படைத்திருக்கின்றான். சில மனிதர்கள் தவறு செய்கின்றார்கள். அந்த மனிதர் எப்பொழுது அவர் நல்லவராக மாறுகிறார் என்று சொன்னால் அல்லாஹு தஆலா சொல்கின்றான்,
ஆதமுடைய மக்கள் அனைவர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். வகைரல் ஹத்தாயின தவ்வாபூன், அதில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அவர் தான் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தை நினைத்து அல்லாஹு தாலாவிடம் மன்றாடி அழுது அல்லாஹின் பக்கம் எவர் சேருகிறாரோ, அல்லாஹ்வின் பக்கம் எவர் போகிறாரோ அவருக்கு தான் அல்லாஹு தாலா சிறந்த மனிதரான அந்த பட்டத்தை கொடுக்கின்றான். ஆக மேலானவர்களே, மனிதர்களாகிய நாம் தவறு செய்யக்கூடியவர்கள் தான். ஆனால் நம்முடைய தவறை திருத்திக் கொள்ள வேண்டும், அந்த தவறை அல்லாஹு தாலா இடத்துல மன்னிப்பு கேட்டுக்கொள்ள வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலானவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு தௌபாவை நாடி இருக்கின்றான். குர்ஆனில் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா. அல்லாஹ் கூறுகின்றான், ஏ மனிதர்களே, ஈமான் கொண்டவர்களே, நீங்க என்ன செய்யுங்க, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களை குடும்பத்தார்களையும் நீங்களும் நரகத்துக்கு பயந்து கொள்ளுங்க என்று சொன்னா அல்லாஹ் சொல்கின்றான், வகூதுஹன் நாஸ் அல் ஹிஜாரா. அந்த நரகத்தை அல்லாஹு தாலா எப்படி பத்த வைக்கின்றான் என்று சொன்னால் மனிதர்களையும் கற்களை கொண்டுதான் அல்லாஹு தாலா நெருப்பை அந்த நரகத்தை மூட்டுகின்றான், நரகத்தை பத்த வைக்கின்றான் என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகின்றான். ஆக மேலானவர்களே, தௌபா என்று சொல்லக்கூடிய அந்த வாசகத்திற்கு நாங்கள் நினைப்போம் தௌபா என்றால் பாவ மன்னிப்பு தேடுவது என்பதாக. ஆனால் இஸ்திக்ஃபார் என்ற கருத்துக்கு தான் பாவ மன்னிப்பு தேடுவது. ஒரு மனிதன் பாவம் செய்து விட்டான் என்று சொன்னால் அவன் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். இஸ்திக்ஃபார் செய்ததன் பின்னால் தூபு, அல்லாஹ்வின் பக்கம் அவன் மீள வேண்டும். தௌபா என்ற வாசகத்துக்கு இலல்லாஹி ருஜூ, அல்லாஹ்வின் பக்கம் மீளுவது என்று கருத்தாகும். ஆக மேலானவர்களே, ஒரு மனிதன் தவறு செய்கின்றான், அவன் தவறு செய்ததன் பின்னால் அவனுக்கு கவலை ஏற்படுகின்றது, அல்லாஹுடைய பயம் ஏற்படுகின்றது. அதன் பின்னால் அவன் என்ன செய்கின்றான், அல்லாஹின் பக்கம் வருகின்றான். அல்லாஹின் பக்கம் வந்து தான் செய்த தவறுகளை அவன் நினைத்து அல்லாஹிடத்தில் மன்றாடுகின்றான், அழுகிறான், அழுது கெஞ்சி கேட்கின்றான். அல்லாஹு தாலா அந்த மனிதனை மன்னித்து தன்னின் பக்கம் இழுத்துக் கொள்கின்றான். இதுதான் தௌபாவாக இருக்கின்றது. யா அய்யுஹல்லதீன ஆமனு தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நஸூஹா. ஏ ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நீங்க என்ன செய்யுங்க, மீளுங்க. தௌபத்தன் நஸூஹா, ஆம், அழகிய முறையில், எந்த முறையில் அல்லாஹ்விடத்தில் மீள முடியுமோ அந்த முறையில், அழகிய முறையில் நீங்கள் என்ன செய்யுங்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்கள் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய குர்ஆனில் அருள்மறையை கூறிக்கொண்டிருக்கின்றான். மேலானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றான், உலகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அல்லாஹ்வினால் இருக்கக்கூடிய வேதனைகள் ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்வதன் மூலமாக தன்னுடைய பாவத்தின் காரணத்தினால் அவன் அழுது அல்லாஹ்விடத்தில் அந்த பாவத்தை மன்னிப்பு தேடுவதின் காரணத்தினால் அல்லாஹு தஆலா இறக்கக்கூடிய அதாபுகளை கூட நிறுத்தி விடுகின்றான். இன்றைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. மழை நேரத்தில் மழை இல்லை, வெயிலுடைய நேரத்தில் வெயில் இல்லை, இவ்வாறு பூமி மாற்றமாக சுழன்று கொண்டிருக்கின்றது. அதே போன்று முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனை, அந்நியர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில பிரச்சனை, குடும்பத்திற்கு மத்தியில பிரச்சனை, தாய் தகப்பனுக்கு மத்தியில பிரச்சனை, கணவன் மனைவிக்கு மத்தியில பிரச்சனை, இவ்வாறான பலவிதமான பிரச்சனைகளுக்கு காரணம் அந்த மனிதத்தில் தௌபா இல்லை, அந்த மனிதத்தில் இஸ்திக்ஃபார் இல்லை, அல்லாஹ்வின் பக்கம் அந்த மனிதன் மீளவில்லை. அதன் காரணத்தினால் அல்லாஹு தஆலா அந்த மனிதனை சோதிக்கின்றான். மேலானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் தஆலா பலவிதமான துன்பங்களை, சோதனைகளை கொடுத்தான். ஆனால் மேலானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கௌம்களுக்கு அல்லாஹ் தஆலா பயங்கர வேதனை கொடுத்தான். ஏனென்றால் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தார்கள், தன்னுடைய கௌம்களுக்கு சொன்னார்கள், அன்யஅபுதுல்லாஹ வத்தகூஹு வஅதீஊன், என்னுடைய கௌம்களே, அன்யஅபுதுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வை வணங்குங்க, வத்தகூஹு வஅதீஊன், அல்லாஹ்வுக்கு பயந்து அவனுக்கு கட்டுப்பட்டு நடங்க என்பதாக ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சமூகத்தாருக்கு சொன்னார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் என்ன செய்தார்கள், அவர் சொல்லக்கூடிய அந்த விடயங்கள் எல்லாம் மறுத்துக் கொண்டார்கள். இன்னஹும் அஸௌனி வத்தபஉ மல்லம் யஜிது மாலுஹு வவலதுஹு இல்லா கஸாரா. அந்த மக்கள் என்ன செய்தார்கள், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை கேட்கல, அவர்கள் என்ன செய்தார்கள், மறுத்தார்கள். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், யக்ஃபிர் லக்கும் மின் துனூபிக்கும் வ யுஅக்கிருக்கும் இலா அஜ்லின் முஸம்மா. நீங்க என்ன செய்யுங்க, நீங்க செய்யக்கூடிய அந்த தவறுகளுக்கு யக்ஃபிர் லக்கும், உங்களுடைய இறைவனிடத்தில் நீங்க பாவ மன்னிப்பு தேடுங்க, இறைவனின் பக்கம் நீங்கள் மீளுங்க. அவ்வாறு நீங்க மீன்றீர்கள் என்று சொன்னால் மின் துனூபிக்கும் வ யுஅக்கிருக்கும் இலா அஜ்லின் முஸம்மா, உங்களுடைய பாவங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா மன்னித்திடுவான், உங்களை பரிசுத்தமான மனிதனாக ஆக்கிடுவான். மின் துனூபிக்கும் வ யுஅக்கிருக்கும் இலா
அஜலின் முஸம்மா, நீங்க நினைச்சதை போல நீங்க எவ்வாறு சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்தீர்களோ, என்னென்ன விடயங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று எண்ணினீர்களோ அனைத்து விடயங்களையும் நீங்கள் என்னின் பக்கம் மீளுவதை கொண்டு, என் பக்கம் இஸ்திக்ஃபார் செய்வதை கொண்டு, என்னின் பக்கம் பாவ மன்னிப்பு கேட்பதை கொண்டு நான் உங்களுக்கு அனைத்து விதமான தேவைகளையும் உலகத்தினுடைய அனைத்து வஸ்துகளையும் உங்களுக்கு தந்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் தஆலா அந்த குர்ஆனுடைய வசனத்தில் கூறுகின்றான். ஆனால் மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நிச்சயமாக ஒரு மனிதனுடைய அஜல் முடிவு வந்துவிட்டது என்று சொன்னால் லா யஸ்தகிருன ஸாஅத்தன் வலா யஸ்தக்திமூன், அந்த மனிதனை முற்படுத்தவும் மாட்டான் பிற்படுத்தவும் மாட்டான். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா அந்த மனிதனுடைய உயிரை ரூஹை கைப்பற்றி விடுவான். ஆக மேலானவர்களே, நாம் அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த அவருடைய அந்த கூட்டத்தினர் இஸ்திக்ஃபார் செய்யல. அவர்கள் என்ன செய்தார்கள்? அல்லாஹ்வுக்கு மாற்றமாக செய்தார்கள். மிம்மா கதிஆதிஹிம் உக்ரிகு ஃபல்ஹுதுரு நாரா, அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார அந்த கவும்களை என்ன செய்தான்? வெள்ளத்தினால் அந்த மனிதர்களை அப்படியே அழித்தான். மேலானவர்களே, ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவரிடத்தில் அல்லாஹ் தஆலா கட்டளையிடுகிறான், யா நூஹே, நீங்க என்ன செய்யுங்க? ஒரு கப்பலை கட்டுங்க. அல்லாஹ் தஆலாக்கு கட்டளைக்கு இணங்க ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அவர்கள் கப்பலை கட்டினார்கள். அல்லாஹ்வை பக்கம் யாரெல்லாம் தௌபா செய்து மீண்டார்களோ அந்த மனிதர்களை மாத்திரம் கப்பல் அல்லாஹ் தஆலா ஏற்ற வைத்தான். பின் என்ன செய்தான்? அல்லாஹ் தஆலா பூமிக்கு வானுக்கு எல்லாம் கட்டளையிட்டான். தண்ணீர்களை பொழிந்தது. என்ன நடந்தது? அல்லாஹ் தஆலா அந்த மக்களை அனைவரையும் அழித்தான். இஸ்திக்ஃபார் செய்யாத, பாவ மன்னிப்பு தேடாத ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த தீனை ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதர்களை அல்லாஹ் தஆலா என்ன செய்தான்? அப்படி அழைத்தான். ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கவலை வருகின்றது, என்னுடைய மகனும் அந்த வெள்ளத்திலே இருக்கின்றானே என்ற கவலையோடு அந்த மனிதன் தன்னுடைய மகனை பார்த்து கொண்டிருக்கிறாரு. கப்பலுக்கு முன்னால அந்த அவருடைய மகன் என்ன செய்யறாரு? வெளியே நிற்கிறாரு. ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கப்பல் இருந்து தன்னுடைய மகனை சொல்றாரு, யா புனை இர்கப்மானா, நீங்க என்ன செய்யுங்க? எங்களோட சேர்ந்து இந்த கப்பல் ஏறிக்கொள்ளுங்க, அல்லாஹ்வின் பக்கம் ஈமான் கொள்ளுங்க, அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடி நீங்க இந்த கப்பல்ல ஏறுங்கன்னு சொல்லி தன்னுடைய மகன்கிட்ட ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுறாங்க. ஆனா அவருடைய மகன் சொன்னாரு, قال سآوي إلى جبل يعصمني من الماء قال سآوي إلى جبل يعصمني من الماء. பாப்பா, அப்படியெல்லாம் நான் உங்களுடைய இறைவனை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நான் பாவ மன்னிப்பு தேட மாட்டேன், நான் உங்களோட கப்பல்ல வரவும் மாட்டேன். அவ்வாறு அல்லாஹ் தண்ணீரை அனுப்பினான்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா வேதனை செய்ய நாடினான்னு சொன்னா அந்த மலையின் மீது நான் ஏறிக்கொள்வேன் என்று ஒரு மலையை காட்டி சேக்கினை செய்தார்கள். அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? மௌஜின் கல் ஜிபால், அவர் பேசிட்டு இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஒரு அலையை கொண்டு அந்த மனிதனையும் அப்படியே ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனையும் அல்லாஹ் தஆலா அழித்து விட்டான். ஆக மேலானவர்களே, எந்த மனிதனிடத்தில் இஸ்திக்ஃபார் இல்லையோ அவருக்கு அல்லாஹ் தஆலா பலவிதமான துன்பங்களை, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு பலவிதமான பிரச்சனைகளை போடுவோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கின்றான். இன்னி தஅவ்து கௌமி லைலன் வனஹாரா, இரவுல அவர்களுக்கு சொன்னோம், பகல்லையும் நான் போய் சொன்னேன், இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க, அல்லாஹ்வின் பக்கம் நீங்க திரும்புங்க, தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்கன்னு சொல்லி நான் சொன்னேன். ஆனா அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க? அனைத்தையும் வெறுத்தார்கள் என்று ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கவலையோட சொல்றார். ஆக மேலானவர்களே, ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா சொல்றான், வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் ثم توبوا இலை யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா வயஸிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும். மேலானவர்களே, ஒரு மனிதன் இஸ்திக்ஃபார் செய்தார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா வானத்துடைய பரக்கத்துகளை அப்படியே திறந்து கொடுக்கின்றான், பூமியுடைய பரக்கத்துகளை அல்லாஹ் தஆலா திறந்து கொடுக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அந்த மனிதனுக்கு பலவிதமான சக்திகளை, உடம்பு ஆரோக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். استغفروا ربكم انه كان غفارا يرسل السماء عليكم مدرارا ويمددكم باموال وبنين ويجعل لكم جنات ويجعل لكم انهارا. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், ஒரு மனிதன் தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்துல மன்றாடி அவன் மன்னிப்பு கேட்டான் என்று சொன்னால் யுர்சில் ஸமா அலைக்கும் மித்ராரா, அவன் மழை தேவை என்று அல்லாஹ்விடத்துல மழைக்காக வேண்டினால் உடனே அல்லாஹ் தஆலா மழை இறக்குவான். வெயில் தேவை என்று அல்லாஹ் தஆலா இடத்துல வெயிலுக்காக அவன் அல்லாஹ் இடத்துல கேட்டால் உடனே அல்லாஹ் தஆலா வெயிலை இறக்குவான். வயம்திதுக்கும் பி அம்வால் வ பனீன், அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அந்த மனிதனுக்கு அவனுடைய சக்திக்காக வேண்டி, அவனுடைய உதவிக்காக வேண்டி அவனுக்கு ஆண் குழந்தைகளை நாங்கள் கொடுப்போம் என்பதாக சொல்கின்றான்.
பிஅம்வாலின் வபனீன், அதே போன்று அவர்களுடைய விவசாயத்தில் நாங்கள் பரக்கத் செய்வோம், அவருடைய தொழில்களை நாங்கள் பரக்கத் செய்வோம் என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். அதே போன்று கடைசியில சொல்றான், அவர்களுக்கு சுவர்க்கத்தை நாங்க கொடுப்போம், சுவர்க்கத்துல பாலாறுகள் தேனாறுகள் இவ்வாறான அனைத்து விதமான ஆறுகள் ஓடக்கூடிய அந்த சுவர்க்கத்தையும் நாங்கள் அவர்களுக்கு கொடுப்போம் என்று அல்லாஹு தஆலா யாருக்கு சொல்கின்றான்? தன்னுடைய பாவத்தை நினைத்து அல்லாஹ்விடத்துல மன்றாடி அந்த மனிதருக்காக அல்லாஹு தஆலா உலகத்தையே கொடுத்திருக்கின்றான். மேலானவர்களே, நாங்கள் இந்த தௌபாவின் வாசலை திறக்கல்ல, நாங்கள் கூட்டிக் கொண்டு இருக்கிறோம். அதனால தான் பலவிதமான பிரச்சனைகள். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், ஒரு காலம் பூமியில வரும், அந்த நேரத்துல இந்த மனிதர்கள் எல்லாம் அவர்கள் தௌபா செய்தாலும் அந்த தௌபாக்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்பதா. சூரியன் திசை மாறி உதிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு தஆலா தௌபாவுடைய வாசலை அல்லாஹு தஆலா மூடி விடுகின்றான். அதன் பின்னாலே எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த துன்பங்கள் வந்தாலும், காபிர்களால முஸ்லிம்கள் அழிக்கப்பட்டாலும், குடும்பத்திற்கு மத்தியில பிரச்சனை வந்தாலும், முஸ்லிம்களுக்கு மத்தியில பிரச்சனை வந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அந்த சூரியன் திசை மாறி உதிக்க ஆரம்பித்து விட்டால் அல்லாஹு தஆலா அனைத்து விதமான தௌபாவுடைய வாசல்களையும் பூட்டிவிட்டு அவனுக்கு பிரச்சனைகள் அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி விடுகின்றான். ஆக மேலானவர்களே, ஒரு பழமொழி சொல்வார்கள், காற்றுள்ள போதை தூற்றிக்கொள். மேலானவர்களே, அல்லாஹு தஆலா அந்த சூரியனை திசை மாற்றி உதிக்க வைப்பதற்கு முன்னாலே நாங்கள் அல்லாஹ் தஆலாவின் பக்கம் மீள வேண்டும், அவனின் பக்கம் இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் மாயிஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் விபச்சாரம் செய்து விட்டார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கு மன்னிப்பு இருக்கின்றதா என்று கேட்கிறார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ விபச்சாரம் செய்யல, அந்த பெண்ணை நீ முத்தமிட்டு இருப்பாய் என்று சொன்னார்கள். இல்லை, நான் விபச்சாரம் தான் செய்தேன். இல்லை, நீ அந்த பெண்ணுடைய பக்கத்தில் இருந்திருப்பாய். இவ்வாறாக பலவிதமான விடயங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பின்னால் அவர் சொன்னாரு, இல்ல, நான் விபச்சாரம் செய்தேன். உடனே அந்த மனிதருக்கு என்ன செய்யப்பட்டுச்சு? அவருக்கு அந்த விபச்சாரியுடைய தண்டனை எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவரை பூமியில ஜாத்தி அப்படியே பூமியில மூழ்க வச்சு கல்லால் அவரை அடித்து அப்படி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஒரு சஹாபியத்துல அந்த ரத்தம் தெரிக்கின்றது. இவர் கேவலமாக சொல்றாரு, இந்த ரத்தம் நஜீசான ரத்தம் என்ன மேல பட்டுச்சுன்னு சொல்லி கேவலமாக சொல்றாரு. அதில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் அல்லாஹ்விடத்துல தௌபாவுக்காக வேண்டினார், தன்னுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்துல பாவத்தை சொல்லி அல்லாஹ்விடத்துல மன்றாடினாரு. அவருக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை நசீபாக்கிட்டான். அவர் சொர்க்க ஆத்துல குளிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியை அந்த கண்ணால நான் பார்க்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். ஆக மேலானவர்களே, நாம் செய்யக்கூடிய தௌபாவின் மூலமாக அல்லாஹ் தஆலா உலகத்துல மட்டுமல்ல, நாளைக்கு மறுமையுடைய நாளையிலும் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு சிறப்பு வைத்திருக்கின்றான். உலகத்தில் அல்லாஹ் தஆலா பலவிதமான எல்லா தேவைகளையும் அல்லாஹ் தஆலா நிறைவேற்றி தருகின்றேன் என்று அல்லாஹ் தஆலா வாதா கொடுத்திருக்கின்றான். ஆனால் இன்று நாங்கள் சில மனிதர்கள் நினைக்கிறார்கள், என்னுடைய பாவத்துக்கு தௌபா இருக்கின்றதா, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கின்றேனே, இந்த பாவத்திற்கெல்லாம் தௌபா இருக்கின்றதா என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், என்னுடைய அடியானே, உலகத்துல நீ என்ன வானம் பூமி முழு உலகமும் நீ பாவம் செய்துட்டு வந்தாலும் எனக்கு இணை வைக்காத நிலையில நீ வந்தாய் என்று சொன்னால் உன்னுடைய பாவங்கள் அனைத்தையும் நான் மன்னித்து விடுவேன், உனக்கு சொர்க்கத்தை தருவேன் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஏழானவர்களே, நாளைக்கு மறுமையுடைய நாள்ல ஒரு நரகவாசி என்ன செய்வாராம்? நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருப்பாராம். நரகத்தை நோக்கி அந்த மனிதன் ஓடிக்கொண்டிருப்பாராம். அல்லாஹ் தஆலா அந்த மனிதனை பார்த்து கேட்பானாம், ஏ மனிதன் நீ ஏன் ஓடுறான் என்று கேட்பானாம். அந்த நேரத்தில் அந்த மனிதன் சொல்வாராம், யா அல்லாஹ், என்னத்துல ஒரு நன்மையுமே இல்லை. நான் உலகத்துல வாழும் பொழுது நான் உனக்கு மாற்றமாக பாவங்களே செய்து கொண்டிருந்தேன். அதனால எனக்கு இப்ப எந்த விமோசனமும் இல்லைன்னு நானே நினைச்சிட்டேன். ஆனால் நான் என்ன செய்றேன்? நான் நரகத்தின் பக்கம் நானே போய் விடுகின்றேன் என்று அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்வானாம், நீ எனக்கு இணை வைக்கல, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா நீ சொன்னதின் காரணத்தினால உனக்கு சொர்க்கம் கடமையாகிவிட்டது, நீ சொர்க்கத்துக்கு செல் என்று அல்லாஹ் தஆலா கூறான். ஆக மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா எங்களுக்காக பலவிதமான அருட்கொடை வைத்திருக்கின்றான். ஆனால் நாங்கள் மறந்து வாழ்கின்றோம். இன்றைக்கு தொழுகையை பற்றி, அதே போன்று பாவங்களை பற்றி, வட்டியை பற்றி எவ்வளவு முறைகள் பயான் செய்தாலும் கேட்பவர்கள் அப்படியே கேட்டுக்கொண்டு அதன் பிரகாரம் நடக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். மேலானவர்களே, அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நான் கொடுத்ததை கொண்டு நீங்கள் நன்றி செலுத்தவில்லை என்று சொன்னால், لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم إن عذابي لشديد.
நான் உங்களுக்கு தந்த அந்த விடயங்களை கொண்டு, நான் தந்த உங்களுக்கு பரக்கத்தை கொண்டு, நான் தந்த உங்களுடைய வியாபாரத்தை கொண்டு நீங்கள் எனக்கு நன்றி செலுத்தினால் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன். நீங்கள் எனக்கு மாற்றம் செய்தீர்கள் என்று சொன்னால் என்னுடைய கடினமான அந்த அதாவை நீங்கள் எதிர்பார்த்து இருங்கள் என்று அல்லாஹு தாலா அந்த அருள்மலையை கூறிக்கொண்டிருக்கின்றான். ஆக மேலானவர்களே, பிரச்சனைகள் வந்ததன் பின்னால நாங்கள் தலையெடுத்ததுக்கு எந்த வித பிரயோஜனமும் இல்லை. எனக்கா பிரச்சனை வந்துச்சு, நான் எவ்வளவு கஷ்டப்படுறேனே, எனக்கா இது எல்லாம் வருது என்று நாங்க அல்லாஹுக்கு திட்டி வேலையில்ல, எங்களுக்கே நாங்க ஏசியும் வேலையில்ல, அதன் பின்னால அல்லா இடத்துல மன்னிப்பு கேட்கவும் வேலையில்லை. மேலானவர்களே, மேலானவர்களே, விடயங்களை நாங்கள் விளங்கிட்டோம். இப்படித்தான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்தால் உங்களுக்கு உலகத்தில் எல்லா விடயங்களையும் நாங்கள் திறந்து தருகின்றோம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். நாங்கள் அதன் பிரகாரம் வாழ்ந்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு உலகம் லேசான முறையில் கிடைக்கும். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தார்கள்? தன்னுடைய கவுங்களுக்கு தாவத்துடைய பிரச்சாரத்தை சொன்னார்கள். ஆனால் மக்கள் என்ன செஞ்சாங்க? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கேவலப்படுத்தினாரு, கேவலப்படுத்தி கொண்டே இருந்தாங்க. அதன் பின்னால் அவருக்கே வெறுத்து விட்டு அல்லாஹ் தஆலா அவங்களை பார்த்துக் கொள்வான்னு சொல்லி அந்த மக்களை விட்டு விரண்டோட ஆரம்பிச்சார். விரண்டோட ஆரம்பிச்சோம். அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வ இன்ன யூனுஸ மினல் முர்ஸலீன், நாங்க யூனுஸ நபியாக அனுப்பினோம். அந்த கவுங்களை விட்டு என்ன செஞ்சாரு? இது அபக இலல் ஃபுல்கில் மஷ்ஹூன், அவர்கள் என்ன செஞ்சாரு? அந்த மக்களை விட்டு வெளியே ஓடி கப்பல், அவர் ஊரை விட்டு போறதுக்காக வேண்டி கப்பலுக்கு போனாரு. மக்கள் நிரம்பிய அந்த கப்பல்ல போய் ஏறுறாரு. ஃபஸாஹம ஃபகான மினல் முர்ஹலீன், இப்ப அந்த கப்பலுக்கு கிரவுட் அதிகமாயிட்டு இப்ப என்ன செய்யறாங்க மக்கள் எல்லாம்? இப்பொழுது கப்பல் போக முடியல, காற்றின் மூலமாக அங்கிட்டும் இங்கிட்டும் தள்ளாடுது. ஃபஸாஹம ஃபகான மினல் முர்ஹலீன், இப்ப மக்கள் என்ன செய்யறாங்க? சீட்டு போட்டு பாக்குறாங்க. கப்பல்ல இருந்து ஒருவர் இருவராக இறக்கினாதான் கப்பல் அழகான முறையில போகும் என்பதற்காக அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? சீட்டு போட்டு பாக்குறாங்க. இந்த சீட் போடும் போது முதலாவது ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் உழுது. இரண்டாவது தடவை போடுறாங்க, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் உழுது. மூன்றாவது தடவையும் போடுறாங்க, ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பேர் விழுது. உடனே என்ன செய்யறாங்க? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலாவின் கட்டளைப்படி அப்படியே கடலுக்கு போடுறாங்க. என்ன நடக்குது? ஒரு மீன் வயிற்றுல, மீனுடைய வாயிலுள்ள அப்படியே அல்லாஹ் தஆலா என்ன செய்றான்? ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை போடுறான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை மீனுடைய வயிற்றுல போடுறான். அதன் பின்னால அதை வைத்து அல்லாஹ் தஆலா சோதிக்கின்றான். وَذَنُّونِ إِذْ ذَهَبَ مُغَاضِبًا فَظَنَّ أَن لَّن نَّقْدِرَ عَلَيْهِ فَنَادَى فِي الظُّلُمَاتِ, நாங்க யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் என்ன செஞ்சாரு? தன்னுடைய கவுங்களை விட்டு விரண்டோடினாரு. அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாங்க என்ன செஞ்சோம்? மீனுடைய வயிற்றுல வச்சு நாங்க சோதிச்சோம். அந்த நேரத்துல தான் அவர் விளங்கினாரு. ஃபனாதா ஃபி ظுலுமாத் அல்லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அப்ப அவருடைய தவற விளங்குறாரு. நான் தான் அநியாயம் செய்து விட்டேன் என்று எண்ணத்தோட என்ன செய்யறாரு? நீ தான் பரிசுத்தமான நப்பு, நான் தான் அநியாயத்துக்குரியவன், ஆக என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரண்டு. ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹ்விடத்துல பாவ மன்னிப்பு தேடுறாரு. அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான்? ஒரு நோயாளியுடைய தோற்றத்துல, ஒரு பாலைவனத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அப்படியே அந்த மீன் மூலமாக கக்க வைக்கின்றான். ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்ன செய்தாரு? அவர் பெரிய ஒரு தப்பு செய்யல, தன்னுடைய கவுங்களுக்கு தாவத்தை அப்படியே சொல்லி கொடுத்தாரு. ஆனா மக்கள் கேட்கல, இந்த வெறுப்போட தான் ஓடினாரு. ஆனால் அந்த சிறிய தவறுக்கும் அல்லாஹ் தஆலா என்ன செய்கின்றான்? பெரிய சோதனை கொடுக்கின்றான். ஆனால் மேலாளர்களே, நாங்க செய்யக்கூடிய பெரிய பெரிய தவறுகளுக்கு எங்களுக்கு சோதனை கிடைத்தால் நாங்கள் உலகத்துல வாழவும் முடியாது. அல்லாஹ் தஆலா எல்லா பாவத்தையும் மன்னிச்சு கொண்டு எங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு ஹதீஸ குதுஸ்ல சொல்றான், ஏ ஆதமுடைய மகனே, நீ உடுப்பு இல்லாம பிறந்தாய், உனக்கு உடுப்ப தந்தது யாரு? உண்பதற்கு உணவு இல்லாம, குடிப்பதற்கு தண்ணீர் இல்லாம நீ உலகத்துல பிறந்தாய், உனக்கு தண்ணீரை தந்தது யாரு? உடுப்பதற்கு ஆடைகளை தந்தது யாரு என்று அல்லாஹ் தஆலா கேட்டு சொல்றான், ஏ ஆதமுடைய மகனே, நீ என்ன செய்? உலகத்துல நீ உலகம் ஃபுல்லா பாவம் செஞ்சுட்டு வந்தாலும் நீ என்னை நாடி வா, நான் மன்னிப்பேன் என்ற எண்ணத்தோட வா, நான் உன்னை மன்னிச்சிரேன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கெஞ்சி கேட்கிறாங்க. மேலானே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எதற்காக பாடுபட்டார்கள்? மக்கள் அனைவரும் சொர்க்கத்துக்கு போக வேண்டும். காபிருடைய ஜனாசாவை கண்டா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்து நின்று என்ன செய்வார்கள்? கவலைப்படுவார்கள். என்னுடைய காலத்துல ஒரு மனிதன் நரகத்துக்கு போறானே என்ற கவலையோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வார்கள்? அழுவார்கள். மேலானே, நாங்கள் இன்று எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் எவ்வளவு பேர் நரகத்துக்கு போறார்கள்? அவருடைய கடைசி நிலம் எப்படி இருக்குது?
யாராலையும் சொல்ல முடியாது. மேலானவர்களே, எல்லாம் காரணம் என்ன? உள்ளம் தான். தன்னுடைய உள்ளத்தை எந்த மனிதன் மாற்றவில்லையோ, தன்னுடைய உள்ளத்தை எந்த மனிதன் சீர் செய்யவில்லையோ, அவன் என்ன செய்வான்? அவன் அந்த பாவத்தின் பக்கமே இருவான். ஹதீஸ் குல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு வ இதா ஃபஸதத் ஃபஸதல் ஜஸது குல்லு அலா வஹில் கல்ப். உடம்புல ஒரு சதை பிண்டம் நீக்குது, அந்த சதை பிண்டம் சீராகிட்டு என்று சொன்னா உடம்பு ஃபுல்லா சீராகிவிடும். அவருடைய பார்க்கக்கூடிய பார்வை, கேட்கக்கூடிய கேள்வி, நடக்கக்கூடிய நடைகள் அனைத்துமே சீராகிவிடும். அதே போன்று அந்த சதை பிண்டம் சீர்கெட்டு விட்டால், அந்த சதை பிண்டம் பாலாகிவிட்டால் உடம்பில் உள்ள அனைத்து விடயங்களும் பாலாகிவிடும். அவன் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாம் அல்லாஹுக்கு புறனான, அல்லாஹுக்கு மாற்றமான முறைகளை செயல்களை செய்வான். அல்லா நீங்க அறிஞ்சு கொள்ளுங்க, அதுதான் வஹில் கல்ப், உள்ளமாக இருந்து கொண்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக மேலானவர்களே, மனிதனுடைய உள்ளம் சீராகிவிட்டால் அந்த மனிதனுடைய முழு தோற்றமும் சீராகிவிடும். அவன் அல்லாஹ்வின் பக்கம் அழகிய முறையில் மீண்டு விடுவான். தான் செய்யக்கூடிய தப்புகளை ஒரு மனிதன் உணர்ந்து விட்டான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மன்னிப்பு கொடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல கூறுகின்றான், லா யுகையிரு மா பிகௌமின், ஒரு கூட்டம் இருக்கு, அந்த கூட்டம் லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். அந்த கூட்டம் தன்னைத்தானே அவர்கள் திருத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால், திருத்திக் கொள்ளவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் அதுவரைக்கும் அந்த கூட்டத்தை அல்லாஹ் தஆலா திருத்த மாட்டான். அவர் திருந்துவதற்கு நாடிட்டார் என்று சொன்னா மீதி உதவிகள் அல்லாஹ் தஆலாவே செய்து கொண்டிருக்கின்றான். ஆக மேலானவர்களே, நாம் நம்முடைய இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றதா, நாங்கள் இஸ்திக்ஃபாரின் பக்கம் நாட வேண்டும். எங்களுக்கு பிரச்சனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், கவலைகள் எது வந்தாலும் நாம் இஸ்திக்ஃபாரை செய்து அல்லாஹ்விடத்தில் வேண்டினோம் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருவதற்கு காத்துக் கொண்டிருக்கின்றான். ஒரு பாவம் அறியாத ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் அனைத்தையுமே மன்னிக்கப்பட்ட அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 100 விடுத்தம் என்று 70 விடுத்தம் என்று வருகின்றது இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருப்பார்களாம். அப்ப நாங்க எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும்? நாம் செய்யக்கூடிய பாவங்கள் எப்படி இருக்கின்றது? பார்க்கக்கூடிய பார்வை ஜினா செய்கின்றது. ஐனானி ஜினாஹுமா அன்-நظر, எதானி ஜினாஹுமா அல்-பத்ஷ், ரிஜ்லானி ஜினாஹுமா அல்-மஷ். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல கூறினார்கள், ஒவ்வொரு மனிதனுடைய கண்கள் இரண்டும் ஜினா செய்கின்றது. அன்-நظر, அந்த கண் எப்படி பார்க்கக்கூடாத விடயங்களை பார்க்கின்றது. அல்லாஹ் தஆலா எதை பார்க்க வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றானோ, தடுத்திருக்கின்றானோ அந்த மனிதன் அந்த பார்வையில் எல்லாம் பார்க்கின்றான். அதன் மூலமாக அந்த மனிதன் ஜினா செய்கின்றான். இரண்டு கைகளும் ஜினா செய்கின்றது. எவ்வாறு என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா எதெல்லாம் தொட வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றானோ இந்த விடயங்கள் எல்லாம் அந்த மனிதன் தொடுகின்றான். அதன் மூலமாக அந்த கைகள் எல்லாம் ஜினா செய்கின்றது, விபச்சாரம் செய்கின்றது. இரண்டு கால்களும் அல்லாஹ் தஆலா எந்த இடத்திற்கு போக வேண்டாம், எந்த விடயங்களுக்கெல்லாம் நாடி நீங்க போவாதீங்க என்று சொல்லி அல்லாஹ் தஆலா தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்கள் எல்லாம் மனிதன் நாடி போகின்றான். அதன் மூலமாக அவனுடைய இரு கால்களும் ஜினா செய்கின்றது, விபச்சாரம் செய்கின்றது. ஆக மேலானவர்களே, மனிதனுடைய உறுப்புகள் அனைத்துமே பாவத்தின் பக்கம் நாடி வைத்தார் என்று சொன்னால் அவற்றை அனைத்துமே ஜினா செய்கின்றது என்பதாக ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆக மேலானவர்களே, நம்முடைய பார்வை, நம்முடைய செவிப்புலன்கள் அனைத்தையுமே சீராக வேண்டும் என்று சொன்னால் நாம் முதலாவது இஸ்திக்ஃபாருடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். பாவங்கள் செய்திருப்போம், அந்த பாவத்தை என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் அந்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்வின் பக்கம் ஒரு மனிதன் தௌபா இஸ்திக்ஃபார் செய்தான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். சிலரை பார்க்கின்றோம், என்ன செய்யறாரு? ஏதாவது பெரிய பாவங்களை செஞ்சுட்டு அல்லாஹ் இடத்துல தௌபா செய்யறாரு. தௌபா செய்ததன் பின்னால கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவர் ஜொலியா தன்னுடைய நண்பர்களிடத்துல சொல்றாரு அந்த பாவத்தை பத்தி. வேளாண்களே, ஒரு மனிதன் தான் செய்த தௌபா செய்து விட்டு அந்த பாவத்தை திரும்ப இன்னொரு இடத்துல நான் இப்படி பாவம் செஞ்சேன், நான் இவ்வாறு தௌபா செய்தேன் என்று அந்த மனிதன் சொன்னான் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா மறைத்த அந்த பாவத்தை அவன் வெளிப்படுத்துகின்றான். அதனால் அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன் என்று சொல்கின்றான். நாளைக்கு மறுமை நாளையில என்ன செய்யணும்? அல்லாஹ் தஆலா எல்லா மனிதர்களுக்கும் சொர்க்கவாசிகளுக்கு சொர்க்கத்தை கொடுத்துட்டு இப்ப நரகவாசிகளுக்கு மத்தியில கேள்வி கணக்குகள் கேட்கப்படும். அந்த நேரத்தில் சில மனிதர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா தனிமையாக கூப்பிடுவான்.
சில மனிதர்களை மாத்திரம் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், தனிமையாக கூப்பிடுவான். ஏனென்றால் அவர்கள் அடியாருடைய விஷயத்துல எந்த குறைகளும் செய்யல, அடியாருடைய விஷயத்துல என்ன செய்தாரு, யாருடைய மனசையும் நோய்படுத்தல, எந்த மனிதனுடைய மனதையும் புண்படுத்தல. நல்ல முறையில் அவர்கள் என்ன செய்தார், உக்கூக்குல் இபாதாவுடைய விஷயத்துல அல்லாஹ்வுடைய அடியாருக்கு இருக்கக்கூடிய தொடர்பு விஷயத்துல எந்த பிரச்சனையும் செய்யல. இப்படியாப்பட்ட ஒரு மனிதர் அல்லாஹ் தஆலா அந்த மனிதர்களை மட்டும் தனியா கூப்பிட்டு சொல்லுவானாம், உங்களுடைய பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டேன், நீங்க பெரும் பெரும் பாவங்கள் எல்லாம் செஞ்சீங்க, அந்த பாவத்துல நான் மன்னிச்சிட்டேன். நீங்க உலகத்துல அந்த பாவத்தை வெளிப்படுத்தல, நீங்க செஞ்ச பாவத்தை உங்களுக்கு மத்தியில வச்சுக்கொண்டீங்க, ஆனால் எனக்கு பயந்து நன்மைகளை செஞ்சீங்க, அதனால உங்களோட பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டேன், இப்ப நீங்க சொர்க்கம் போங்க அல்லாஹ் தஆலா அந்த கூட்டத்துக்கு சொல்வானாம். ஆக மேலானவர்களே, நாங்கள் தௌபா அல்லாஹ்விடத்துல தௌபா செய்துட்டோம், மீண்டு விட்டோம் என்று சொன்னால் நாம் செய்த அல்லாஹ்விடத்துல காட்டி இருக்கின்றோம். தௌபா, ஒரு மனிதன் தௌபா செய்கிறான் என்று சொன்னால் முதலாவது அவனுடைய பாவத்தை நினைக்கணும். இப்ப அந்த பாவத்தை நினைச்சு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறான். கேட்டதன் பின்னால கொஞ்ச நாளைக்கு பின்னால அந்த பாவத்தை பத்தி அந்த மனிதன் சொல்லாமல் இருக்க வேண்டும், அதை அப்படியே மறந்து விட வேண்டும். நான் இவ்வாறு பாவம் செய்யல, அந்த பாவத்துக்காக அல்லாஹ் மன்னிச்சிட்டான் என்ற நோக்கத்தோட யாரிடத்திலும் சொல்லாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு சொன்னார் என்று சொன்னால் அல்லாஹ் அந்த மனிதனுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் அந்த மனிதனுடைய பாவத்தை மன்னிக்கல என்றுதான் அர்த்தம். ஆக மேலானவர்களே, இதற்கு முன் எவ்வளவு பாவம் செய்துட்டோம், செய்து அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்டு இருப்போம், கேட்டு விட்டுன்னு சொல்லி இருப்போம், அது தெரியாத முறையில் செஞ்சிருப்போம். ஆனா மேலானவர்களே, நம்முடைய தௌபா எப்படி இருக்க வேண்டும், தௌபத்தன் நசூஹா, சுத்தமான பரிசுத்தமான தௌபாவாக இருக்க வேண்டும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ தூபு இலல்லாஹ் தௌபத்தன் நசூஹா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் பக்கம் நீங்கள் எப்படி மேலுங்க, பரிசுத்தமான முறையில தௌபத்தன் நசூஹான முறையில நீங்க என்ன செய்யுங்க, அல்லாஹ்வின் பக்கம் மீளுங்க என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, இந்த தௌபா விஷயத்துல அல்லாஹ்வின் பக்கம் மீள விஷயத்துல என்ன செய்யுங்க, நீங்க நரகத்தை பயந்து கொள்ளுங்க. நீங்க மட்டும் இல்ல, உங்களோட குடும்பத்தை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க, உங்களோட குடும்பத்துக்கும் நீங்க நரகத்தை பத்தி சொல்லுங்க, பயந்து கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் அல்லாஹ் தஆலா நரகத்தை என்ன செய்கின்றான், மனிதர்களை கொண்டும் கற்களை கொண்டு நான் பத்த வைக்கின்றான் என்று அல்லாஹ் தஆலா கூறுகின்றான். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமான முறையில் காற்றுகள் வீசினாலும் அதே போன்று சூரிய கிரகணங்கள் ஏற்பட்டாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், அல்லாஹ் இறக்கின ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதுவார்கள், வமா கான அல்லாஹு லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம் வமா கான அல்லாஹு முஅஸிபஹும் வ ஹும் லா யஸ்தக்ஃபிரூன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீர் அவர்களுக்கு மத்தியில் இருக்கும் நிலையிலும் அவர்கள் பாவ மன்னிப்பு தேடும் நிலையிலும் அல்லாஹ் தஆலா உலகத்தை அழிக்க மாட்டான் என்று அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய அந்த ஆயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரச்சனைகள் வேதனைகள் அல்லாஹ்வுடைய அஸாபுகள் வரும் போதெல்லாம் ஓதிக்கொண்டிருப்பார்கள். ஏனென்றால் அல்லாஹ் தஆலா கூறியிருக்கின்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் நேரத்தில் எந்தவித அஸாபுகளையோ எந்தவித அஸாபுகளையும் நான் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா வாதா கொடுத்திருக்கின்றான். வஹும் யஸ்தக்பிரூன். அதே போல் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் அதே குர்ஆன் ஆயத்தில், எந்த மனிதருக்கு மத்தியில் இஸ்திக்பார் இருக்கின்றதோ, எந்த மனிதர் தன்னுடைய பாவத்திற்காக அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்டுக் கொண்டு இருக்கின்றார்களோ அந்த நேரத்திலேயும் அல்லாஹ் தஆலா உலகத்தை அழிக்க மாட்டேன், அஸாபுகளை கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். மேலாளர்களே, எங்களுடைய உள்ளத்தில் நாம் கை வைத்து பார்ப்போம். இன்றைக்கு வரக்கூடிய பிரச்சனை, இன்றைக்கு உலகத்தில் ஏற்படக்கூடிய எல்லா வித சோதனைகளுக்கும் காரணம் எங்களுடைய வாழ்க்கையில் இஸ்திக்பார் இல்ல, எங்களுடைய வாழ்க்கையில தௌபா இல்ல. இதன் மூலமாகத்தான் பிரச்சனைகள் துன்பங்கள் அனைத்துமே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இது இல்லாமலாக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு ஒரே வழி என்ன, நாங்கள் இஸ்திக்பார் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் தன்னை அறியாமல் ஏதாவது பாவம் செய்து விட்டானா உடனே அவன் என்ன செய்ய வேண்டும், இஸ்திக்பார் செய்ய வேண்டும். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமா ஓதினாலும் அது இஸ்திக்பாரா, அதுவும் நன்மையா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எல்லா நன்மைகளை விட சிறந்த நன்மை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற நன்மை தான். அதனால நீங்க ஒரு தவறுகள் செய்துட்டீங்கன்னு சொன்னா உடனே என்ன செய்யுங்க, அந்த பாவத்தை மறைக்கிறதுக்காக வேண்டி, அந்த பாவத்தை அழிக்கிறதுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, ஏதாவது ஒரு நன்மையை செஞ்சிருங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல சிறந்தது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னார்கள். ஆக மீனானவர்களே, நாங்கள் சிறிய சிறிய தவறுகள் செய்வோம். என்னென்று சொன்னால் மனிதர்கள் ஆதமுடைய மக்கள் எல்லாம் குல்லு பனி ஆதம கத்தாவுன், தௌபா தவறுகள் செய்யக்கூடியவர்கள் தான். அதுல சிறந்தவர்கள் யார், பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள். அதனால தான் அல்லாஹ் தஆலா சொன்னான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ஹதீஸ்ல, தூபா லிமன் வஜத ஃபீ ஸஹீஃபத்திஹி இஸ்திக்ஃபாரன் கஸீரன். எந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில இஸ்திக்ஃபாரை அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ அவருக்கு நன்மாராயம் கூறுங்க என்பதாக சொன்னார்கள்.
அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் லஸிமல் இஸ்திக்ஃபார ஜஅலல்லாஹு மின் குல்லி ضيقٍ மக்ரஜா வ மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வ யர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். எந்த மனிதன் இஸ்திக்ஃபார வளமையாக்கிக் கொள்கின்றானோ, எந்த மனிதன் இஸ்திக்ஃபார அதிகமாக சொல்கின்றானோ, அந்த மனிதனுக்கு மின் குல்லி ضيقٍ மக்ரஜா, அல்லாஹ் தஆலா முதல்ல என்ன செய்கின்றான், அவனுடைய எல்லா பிரச்சனைகளும் இல்லாமல் ஆக்குகின்றான். வாழ்க்கையில வியாபாரத்துல பிரச்சனை, குடும்பத்துல பிரச்சனை, என்னென்ன பிரச்சனை இருக்கின்றதோ அமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, அதே போன்று பிரச்சனைகள் அல்லாஹ் தஆலா நீக்கிறான். அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அமின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, கவலைகள் எல்லாம் இல்லாமலாக்கி விடுகின்றான். வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப். அதன் பின்னால சொல்றான், எந்த மனிதன் இஸ்திக்ஃபார் அதிகமா செய்கிறார்களோ வயர்ஸுகுஹு மின் ஹைத்து லா யஹ்தஸிப், அவன் எண்ணாத விதத்துல, அவன் உள்ளத்துல எண்ணிருக்கவும் மாட்டான், அந்த விதத்தில் அல்லாஹ் தஆலா சொத்து செல்வங்களை, பரக்கத்துகளை, அவனுடைய வாழ்க்கை வாழ்வாதாரங்களை லேசாக்கி கொடுப்பேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி கொடுத்திருக்கின்றான். மேலானவர்களே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும். நாங்கள் மாற்றாத வரையில அல்லாஹ் எங்களை மாற்ற மாட்டான். அது குர்ஆன்ல அல்லாஹ் கூறிவிட்டான், லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். நாங்க எங்களை மாற்றாத வரையில அல்லாஹ் மாற்ற மாட்டான். நாங்கள் எங்களை மாற்ற ஆரம்பித்து விட்டோம் என்று சொன்னால் அதன் பின்னால் இருக்கக்கூடிய அனைத்து தேவைகளையும், எங்களுடைய அனைத்து பாதைகளையும் அல்லாஹ் தஆலா சீர் செய்து தருவேன் என்று அல்லாஹ் தஆலா வாக்குறுதி தந்திருக்கிறான். மேலானவர்களே, நாங்கள் தப்பு செய்திருப்போம், தவறுகள் செய்திருப்போம் தான். ஆனால் அந்த தப்புகளை, தவறுகளை நாங்கள் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நேரமும் ஏதாவது ஒரு தவறு செய்து விட்டோம் என்று சொன்னால் உடனே அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு தேட வேண்டும். ஏதாவது ஒரு நன்மையை செய்து அந்த பாவத்தை அழித்து விட வேண்டும். மேலானவர்களே, நாம் தௌபா செய்து நல்லா வாழக்கூடிய நல்ல கூட்டத்தில் எங்களை சேர்த்தருள்வாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கூட்டத்தை சிறப்பான கூட்டமாக வைத்திருக்கின்றாரோ அந்த கூட்டங்களை எங்களையும் சேர்த்தருள்வாயாக. யா அல்லாஹ் ரப்பே நாயனே, எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் பாவங்கள் செய்துவிட்டோம். யா அல்லாஹ், எங்களுடைய அனைத்து குற்றங்களையும் மன்னித்து மறைத்தருள்வாயாக. ரப்பே நாயனே, இன்றைக்கு உலகத்தில் பலவிதமான பிரச்சனைகள், துன்பங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ் ரப்பே நாயனே, முஸ்லிம்களுக்கு மத்தியில் பிரச்சனை ஏற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், காஃபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் மத்தியில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், அனைத்து பிரச்சனைகளும் நீக்கல்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்கக்கூடிய அனைத்து தௌபாக்களையும் கபூல் செய்தல்வாயாக. என்னுடைய இஸ்திக்ஃபாரை ஏற்றுக்கொள்வாயாக. ஒவ்வொரு நாளும் உனக்காக இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய அந்த நல்ல கூட்டத்தில் அனைவரையும் சேர்த்தல்வாயாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله أرسل الله بالهدى ودين الحق ليظهره على الدين كله وكفى بالله شهيدا. صلى الله على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فيا أيها الحاضرون، لأداء فرض الله تعالى اتق الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، لأن التقوى تنجيكم من عذاب أليم وتدخلكم في جنات نعيم. وقال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم، طوبى لمن وجد في صحيفته استغفارا كثيرا. بارك الله لنا ولكم وارحمنا وإياكم واغفر لنا ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله حمدا كثيرا كما أمر، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له إرغاما لمن جهد به وكفر، ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله سيد البشر. صلى الله على سيدنا محمد وآله وصحبه ما اتصلت به عين بنذر. أما بعد، فأوصيكم وإياي أولا بتقوى الله، فإن الله مع الذين اتقوا والذين محسنون. واعلموا عباد الله أن الله تعالى أمركم أمرا عميما، بدأ في نفسه تعظيما وثنى بملائكة مسبحة بقدسه تكريما، وقال جل جلاله عظيما، إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. فأجيبوا عباد الله إلى ما دعاكم وصلوا وسلموا على من به الله هداكم. اللهم صل على سيدنا محمد إمام الأبرار وشمام الكفار وشفيع الأمة إلى الجبار وعلى آله برة الأخيار، وارض عنا الخليفة من بعد المختار
المكنى بأبي بكر الصديق رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عمر بن الخطاب رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا عثمان بن عفان رضي الله تعالى عنه، وأمير المؤمنين سيدنا علي بن أبي طالب رضي الله تعالى عنه، وعن ستة البرة الذين هم تمام الحشرة وأفضل من بايع تحت الشجرة رضي الله عنهم وارضوا عنه. أولئك حزب الله، ألا إن حزب الله هم المفلحون، المشهورين بالكرام الباري على الناس، عمي نبيك أبي أمارة وحمزة وابن الفضل العباس، وعن صحاب نبيك أجمعين وأزواجه الطاهرات أمهات المؤمنين، وأن تبعهم لهم بإحسانهم إلى يوم الدين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات، إنك قريب مجيب الدعوات يا قاضي الحاجات. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي، ولذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. الله أكبر، الله إله إلا الله.